ரோஸ்ட் பிரேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எனக்கு ஒரு பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கிடைச்சுன்னு தாங்க சொல்லணும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாவுடைய அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். படம் அதெல்லாம் அந்த சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் தான் எல்லாருமே இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அஜித் குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னு தாங்க சொல்லணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க துபாய் 24 hours ரேஸ்ல 3rd பொசிஷன் வாங்கியிருக்காங்க டீம். பாருங்க, அதாவது இவர் என்ன பண்றாருன்னா, பிராக்டிஸ் செஷன்ல பார்த்துருப்பீங்க, ஆக்சிடென்ட் ஆகும், இருந்தாலும் நான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ஓட்டி மனுஷன் அந்த டீம் பார்த்தீங்கன்னா 3வது இடம் வந்திருக்குதுன்னா, இதெல்லாம் எப்படி இது பேர் தாங்க விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சின்ற ஒரு பேருக்கு சொந்தக்காரன ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் தாங்க. அது நான் பெருமையா சொல்லணும். ஏன்னா ஒரு விஷயத்த யோசிங்க, அவர் எந்த அளவுக்கு அதுல ஒரு பேஷனா இருந்திருப்பாரு. அவர் ஆக்சுவலி ஜெயிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண் கலங்கிட்டாருன்னு சொல்லாங்க. ரொம்ப ஒரு எமோஷனலான விஷயம். அங்கேருந்து பார்த்து அந்த தேசிய கொடியை காட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் ரொம்ப ரொம்ப இதில் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. இது சாதாரணமானலாம் முடியாதுங்க. அங்கே ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1st பிளேஸ் 2nd பிளேஸ் வாங்கினவங்க நம்ம ஏன்டா வந்தோன்னு ஆகி போயிடுச்சு அவங்களா. ஏன்னா 1st பிளேஸ் 2nd பிளேஸ்லாம் யாருமே கை தட்டல. 3rd பிளேஸ் தலை அஜித் வராரு, அதுக்கு கை தட்டுறாங்க. ஆனால் 1st பிளேஸ் வாங்கல, நம்ம ஏன் தான்ப்பா ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அஜித்துக்கு துபாயில அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னா அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஒரு சாதனை பண்ணி வச்சிருக்காரு. இதை விட என்ன பொங்கல் கிஃப்ட் வேணும் நம்மளுக்கு? படம் வரதா வரவே தேவையா கிடையாது. இதை விட நம்மளுக்கு என்ன தேவை? வந்துச்சு, கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அச்சீவ்மெண்ட், பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க அது. எத்தனை வருஷமா அவர் யோசிச்சிருந்தாரு. பைக்ல ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்டு எதுவுமே நடந்தாலும் அவரோட பேஷனை விடாம நான் சாதிச்சு காட்டு வேண்டான்னு சொல்லிட்டு சாதிச்சு காட்டுறான் பாரு, அவன் தான் மனுஷன். அது முடிச்சுட்டு ஒரு எமோஷனலா அஜித் ஃபேன்ஸ் கிட்ட ஒன்று பேசுறாரு. நான் பார்க்கும்போது கண் கலங்குச்சுங்க. அந்த வீடியோ நீங்க கொஞ்சம் பாருங்க. நல்ல படிங்க, வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க, ஒர்க் ஹார்ட், பிளே ஹார்ட். நமக்கு பிடிச்ச விஷயத்துல நாம கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம் தான். பட் if you don't achieve success, சோர்ந்து போயிடாதீங்க. And fans, please சண்டை போடாதீங்க. Life is very short. சந்தோஷமா இருக்கு. And உங்க குடும்பத்தை take care of your families, take care of your families, take care of your families. Love you. பார்த்திருப்பீங்களா அந்த வீடியோ? இது ரொம்ப எமோஷனலா இருக்கு. அதாவது ஒரு அப்பா ஒரு பசங்க கிட்ட சொல்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் ஆயிட்டங்க. அவர் சொல்றாரு, சண்டை போடாதீங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, வேலைக்கு போறவங்க நல்லா வேலைக்கு போங்க, படிக்கிறவங்க நல்லா படிங்க, தயவு செய்து எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுல நீங்க தோத்துட்டா சோர்வு அடையாதீங்க. எவ்வளவு பேர் வார்த்தை இல்ல அது. சோர்வு அடையாதுன்னா என்னங்க அது? சோர்வு அடையாதுன்னா அப்போ ஒரு சுட்டி காட்டுறாரு, நான் சோர்வு அடைஞ்சிட்டேன்னா அடையாம நான் வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்றாரு. இவன் தான் தலைவன். இஸ் ஜென்டில்மேனுங்க, ஜென்டில்மேன் அவரு. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிரிட்டிசைஸ் பண்ணானுங்க. எதுக்கு இவருக்கு வண்டியே ஓட்ட தெரியல, எதுக்கு ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இப்போ அவன்லாம் வாய் என்ன பண்ணுவான்னு தெரியல எனக்கு. ஒருத்தெல்லாம் படத்துலலாம் வண்டி ஓட்டுறானா கிரீன் மேட்ல உட்கார வச்சு கிரீன் மேட்ல வண்டி ஓட்டுறவனா பெருசா பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறாரு. ஒரு ஆக்சுவலாக ஜெயிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் அங்கேருந்து கத்துவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, கையில் எப்படி இங்கே ஒன்று காட்டுவார். அது STAT, அதாவது தமிழ்நாடு லோகோ, ஸ்போர்ட்ஸ் லோகோ காட்டுவார். அது ஒரு பெருமை தானே, இது கவர்மெண்ட்டுக்கு பெருமை தானே. இந்த கவர்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த லோகோவை உருவாக்குனாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான் இந்த லோகோ உருவாக்கி இந்த ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தார். ஸோ அது காட்டுறாரு பெருமை. இது தமிழ்நாடோட பெருமை தானே அது. ஸோ இதை கிண்டல் பண்றாங்க. இது உங்க கவர்மெண்ட் லோகோ கிடையாதுன்றாங்க. அவளை எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருப்பானுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அந்த வீடியோ பாருங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு முடிச்சிட்ட உடனே அவங்க ஃபேமிலிலாம் பார்த்து எல்லாம் நம்மளுக்கு அவர் கட்டி பிடிச்சி கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷாலினி மேடம் வந்து அஜித் ஒரு பார்வை ஒன்று பார்ப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது அது உங்களுக்கு புரியாதுங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி, அதாவது அந்த ரொம்ப பிடிச்சி வச்சு சாதிச்சிட்டாரு. அந்த சாதனை பண்ண உடனே அவர் கண்ணில் அந்த முகம் ஒரு பூரிப்படுது, சந்தோஷம் நான் ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்றது வந்து அந்த முகத்துல பார்க்கும் போது வந்து அது நம்மளுக்கே வந்து ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லாங்க. ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இது. இந்த மாதிரிலாம் வந்து ஃபேன்ஸுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்டை வந்து கொடுத்துருக்காருன்னா இது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாரு, படம் வந்து ஜனவரி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அது கன்ஃபார்மாக பண்ணியாச்சு. மேபி 26th or 27th வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக மாற்றம் வராது, விடாமுயற்சி. கண்டிப்பாக இந்த மாதம் 100% இல்லை 1000% சொல்றேன் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு இமோஷனலான ஒரு விஷயமே நடந்திருக்குங்க அங்க. அதுல பாத்தீங்கன்னா பிட்ஷாப்போட சீஃப் ஒருத்தர் இருக்கு, அதை 20 years வந்து நடத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு தலை அஜித் கூட இருக்கும் போது. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோன்னா, இந்த மனுஷன் வந்து சாதாரண ஆள் இல்லைங்க, எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு, நான் 3 நாளா நான் கூட இருக்கிறேன், எந்த அளவுக்கு ஒரு உழைச்சாருன்றது உங்களுக்கு தெரியாது, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த கொடி அசைக்கும் போதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கே கண்ணில் நான் கலங்கிட்டேன். ஏன்னா வந்து அவர் ஜெயிச்ச மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பெருமையா பேசுறாரு. அந்த வீடியோ நீங்க பாருங்க. Well, my name is Imran. I am the chief priest for Dubai and Abu Dhabi, Yas Marina Circuit. And this is my 20th year. This thing will happen in my 20 years. Is an achievement. Believe me guys. First time in the history of my motorsports, he brought me tears in my eyes. Seeing my flag on this track, which I used to die for it. He did that. My dream, he did that. Guys, to be honest, such a lovable person. I used to hear him about it. The last 3 days I've spent everything. I was like a bird eye to him. Every drive I used to watch him. Okay, I used to see him at the time. But today what he has done, it's all our Indian thing. ஸோ பார்த்தீங்களா, ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜென்டில்மேன், ஒரு பியூர் ஜென்டில்மேன் அஜித் குமார். அவர் வந்து எத்தனை பேர் வந்து ரசிக்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ துபாயே வந்து நேற்று கொண்டாடிச்சுனாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. நம்ம இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் ஜெயிக்கலங்க, நம்ம ஜெயிச்ச மாதிரி எனக்கே ஒரு பெருமிதம் வந்துச்சு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா அஜித் குமார் ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பாக இப்படி தான் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா அவர்களுக்கு வந்து ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் விஜய் அவர்கள் வந்து கால் பண்றாரு. ஆக்சுவலி சுரேஷ் சந்திரா பார்த்தீங்கன்னா அந்த ஜேசன் விஜய் வந்து படம் எடுக்கிறாரு இல்லையா, அந்த படத்தோட ஆலோசகரா இருக்காரு. இவர் தான் வந்து ஆலோசனை சொல்றது, என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சுரேஷ் சந்திரா பண்றாரு. ஸோ வந்து ஜேசன் விஜய் வந்து சுரேஷ் சந்திரா கால் பண்றாரு. கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து தலை அஜித் இருந்திருக்காரு. ஸோ அஜித் கேட்கற என்ன யாருன்னு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டப்போ இந்த மாதிரி பேர் சொன்னே கூட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே இந்த மாதிரி அவனும் சொல்றான், இந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷன்ல வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அஜித் குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. ஸோ இது பாத்தீங்களா, இதுதாங்க எப்படி சொல்றது, இதுதான் அவரை வந்து அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னமும் வந்து அவர் சொல்லி கூட கேட்காம நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்து வேறுனே சொல்றதுக்கு இல்லைங்க, அது வந்து ஒரு எமோஷனலாவே கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஒரு அந்த அட்வைஸ் பண்ற போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அது நம்ம யாரா இருந்தாலும் அந்த வீடியோவை பார்த்தோன்னு வச்சுக்கலேன் மனசு மாறிடுவான். இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸை புரிஞ்சு பண்றாருன்னா வந்து இவரை கொண்டாட வேண்டியதானங்க. ஆனா சிலவங்க என்ன பண்றாங்க, அந்த ஃபேன்ஸை எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட்டா மாத்தணும், எப்படி ஓட்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபேன்ஸை வச்சுட்டு வந்து இவங்க வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்கள வந்து ஒரு என்ன பண்றாங்கன்னா ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல பாக்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஓட்டா மாத்திரம் இல்ல, பிசினஸ் மோட்டிவ், பிசினஸ் மைண்டா தான் பாக்குறாங்க. என்னைக்காவது மத்த நடிகர் யாரும் சரி இந்த அளவுக்கு வந்து ஒரு அக்கறைப்பட்டு பேசி நீங்க பாத்திருப்பீங்களா? கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ஏகே மட்டும்தான். அது போல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. மாதவன், அப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் எல்லாமே அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியாக போய் வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஆனா சிலர்லாம் போக முடியாத என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர்ல வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷஸ் ஒன்று கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி வந்து நீங்க SDAT லோகோ பண்றதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க ஜெயிச்சதுக்கு உங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காரு. ஸோ ஏகப்பட்ட பேர் வாழ்த்து சொல்றாங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் வந்து என்ன காண்டா இருக்கும், என்னடா அது நம்மள ஒன்றும் பண்ண முடியல, நடிக்கவும் தெரியல, அரசியலும் தெரியல,
எதுலையுமே சாதிக்காம ஒண்ணுமே பண்ணாம நான் தான் உச்சல் அடிக்கிறேன்னு சொல்றாங்கன்னா என்ன சொல்றது இவங்கள எல்லாம்?